اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: ليس المسلم بهذا الطواف الذي يطوف على الناس فتردوهن لقمة واللقمتان والتمرتان إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களோட பெரியவர்கள், இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது மக்களிடம் யாசிக்கக்கூடிய மனிதர்கள், இதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். யாசகம் என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அதை எந்த வழியிலிருந்து யாசித்தாலும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது, சிலர்களுக்கு தவிர. 3 தன்மைகள் உடையவர்களுக்கு யாசகம் செய்வது அவர்களுக்கு அனுமதி இருக்கின்றது. எந்தெந்த தருணத்துல யாசகம் செய்யலாம், ஒரு மனிதன் யாசிக்கலாம் அப்படின்னா, அவனுடைய கஷ்டத்துடைய சூழ்நிலைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. யாருக்கு யாசகம் செய்வது அனுமதிக்கப்படுகின்றது என்பதை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் பற்றி கூறும்பொழுது கூறி காட்டுகின்றார்கள். ஒருவர் மற்றவர்களது ஈட்டு தொகைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். ஒருவனுடைய கடனுடைய தொகைக்காக வேண்டி பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அந்த மனிதன் அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை, அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி யாசகம் செய்யலாம். அந்த யாசகம் எதுவரை அந்த ஈட்டு தொகையை ஈட்டு தரும் வரை அவர் யாசகம் செய்வதனால் தவறு கிடையாது. அது முடிஞ்சு அப்படின்னா நிறுத்திடணும். அவர் யாசகம் செய்யறத நிறுத்திடணும். அவருடைய கடனுடைய அளவு அடைச்சிட்டாரு அப்படின்னா அதோட நிறுத்திடணும். மற்றொருவர் இயற்கை சேதம் ஏற்பட்டது, அதனுடைய எல்லா செல்வங்களையும் அவன் இழந்து விட்டான். அவர் வாழ்க்கையில் அடிப்படையை அல்லது வாழ்வின் அவசிய தேவையை அடைந்து கொள்ளும் வரை அவன் யாசகம் செய்கிறான். பேரிடர்கள் ஏற்படுகின்றது. அந்த பேரிடர்கள் ஏற்படக்கூடிய சமயத்தில் மொத்தத்துக்கு எல்லாத்தையும் இவங்க வீடு வாசல் எல்லாத்தையும் வந்துடுறாங்க, நடுத்தருவில் நிற்கிறாங்க. இந்த மனிதர்கள் யாசிக்கலாம். எப்ப அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக வேண்டி தேவை எதுவோ அதுவரை அவர்கள் யாசித்துக் கொள்ளலாம். மற்றும் இன்னொருவர்கள் யார் என்றால் வறுமைக்கு ஆட்பட்டவர்கள். அவருடைய கூட்டத்தாரில் அவரை பற்றி விவரம் தெரிந்து 3 நபர்கள் இந்த மனிதனுக்காக வேண்டி சாட்சி கூற வேண்டும்.
உண்மையிலே நல்லதாங்க இருந்தாங்க. இவரு உதாசனம் பண்ணிக்கிட்டுனா அந்த நாள்ல கடன் ஆளுங்க வச்சாரு. பிசினஸ்ல இவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதனால இவர் மொத்தத்துக்கு இன்னைக்கு உண்பதற்கு கூட உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காருங்க. எங்களுக்கு தெரியும், நல்ல மனிதர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனிதர்கள் அவர்கள் யாசிக்கின்றார்கள் என்றால் அந்த யாசகர்களுக்கு அவர்களுக்காக நம்ம உதவலாம், அவனுக்காக வேண்டி அவர்கள் யாசிக்கலாம். எதுவரை அதுவும் அவங்க யாசம் செய்யலாம், அவர்களுடைய தேவை பூர்த்தியாகும் வரை. அவருடைய தேவைன்னா வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு தான் இவங்க யாசித்துக் கொள்ளலாம். இதற்கு மேல் அவர்கள் யாசம் செய்யக்கூடாது. அதுக்கு மேல் அவர்கள் ஒரு மனிதர்கள் இதற்கு மேல் செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவர்களுக்கு மற்ற யாசகங்கள் யாவும் தடை செய்யப்பட்டதையே ஹராம் ஆகும் என்பதாக சொல்கின்றார்கள். இம்மூன்று காரணங்களின்றி ஒருவர் யாசகம் செய்து சாப்பிட்டால் அவர் தடை செய்யப்பட்டதையே ஹராமே சாப்பிடாரு, ஹலாலான ஒன்றை அவர் சாப்பிடல, ஹராமத்தான் சாப்பிடாரு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக கவிசாயிபுனு முகாரி அல் ஹிலாலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. யாசகம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் கூட நம்முடைய கரங்கள் மேல் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யாசகம் கொடுக்கக்கூடியவங்க நீங்க மேல் உயர்ந்ததாக இருக்கும். அதுதான் சொன்னாங்க, உங்களில் யாசிப்பதையே வழக்கமாக ஆக்கிக் கொண்டவர் தமனுடைய முகத்தில் சதை துண்டு ஏதும் இல்லாதவராக மறுமை நாளில் அவர் எழுப்பப்படுவார். அது யார் யாசகம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதே சமயத்துல நீங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாங்கக்கூடிய கீழுடைய கரத்தை விட மேலுடைய கரமே உயர்ந்தது என்பதாக ரசூலுல்லாஹி வேற ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் எவருக்கு நன்மை நாடுகின்றானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் உள்ளவர்களாக ஆக்குகின்றான். நான் பங்கிடுபவன் மட்டுமே, அல்லாஹ் தான் நாடுகின்றான் என்று சொல்ல நான் கேட்டேன் என்பதாக அபீத் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஆக யாசகத்துடைய கரங்களை பார்க்கும் பொழுது தர்மம் கேட்ட எத்தனை யாசிக்கக்கூடியவர்களுடைய கரங்கள் மேல் இருக்கும் கீழே இருக்கும் பொழுது அவர்களுடைய கரங்கள் தாழ்ந்ததாகவும் கொடுக்கக்கூடியவர்களுடைய கரங்கள் உயர்ந்ததாகவும் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் இதுபோன்று யாசகம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்கள் சதைகள் இல்லாத உடல்களாக எலும்புகளாக நாளை வருவார்கள் என்னக்கூடிய ஹதீஸை நாம் பார்த்தோம். அதே போன்று இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நலனை நாடி விட்டானோ என்பதாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நலனை நாடி விட்டால் மார்க்கத்துடைய விளக்கத்தை தந்து விடுவான் என்பதாக சொல்றாங்க. ஏன் இந்த ஹதீஸை இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா, மார்க்கக்கூடிய விளக்கங்களை தெரிந்து கொண்டால் இவர்கள் யாசகம் என்பது கேட்பதவே தங்களுடைய உயிர் போனாலும் நான் கேட்க மாட்டேன், யார்ட்டையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நிலைமைக்கு வந்துடுவாங்க. அவ்வளவுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கு. நம்ம எல்லாம் சொல்றோம், குடிக்கிறது ஹராமு, வாங்குறது ஹராமு, வட்டிக்கு வாங்குறது ஹராமு. அதுபோல யாசகம் செய்வதையும் இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்கின்றார்கள். அவர் மார்க்கங்கள் விளங்கியவர்களாக இருக்கக்கூடியவர் தான். நான் பங்கீடு செய்யக்கூடியவன் தான், என்கிட்ட எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹி நான் பங்கீடு செய்யக்கூடியது தான், என்கிட்ட எதுவும் கிடையாது. அல்லாஹ் தான் நாடியவனுக்குத்தான் கொடுக்கிறான். சொல்ல வேண்டியது என்னுடைய விஷயம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் மூலியமாக
நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார்கள். யாசக தன்மையை விட்டும் நம்மை அல்லாஹு தஆலா காத்தால் உருவானாக. அவனிடத்திலேயே எல்லா நேரமும் நாம் யாசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களாக தந்தல்வானாக. அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு வேண்டாலும் யாசிக்கலாம். ஏனென்றால் அவன் தான் எஜமானன், எல்லாம் கொடுக்கக்கூடியவன். நாம் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பாவியான அடிமைகள் தான், யாசகர்கள் தான். அல்லாஹ்விற்கு நாம் யாசகர்கள், அல்லாஹ்விடத்தில் யாசகர்கள். மனிதர்களிடத்தில் நாம் இல்லை, அவர்களிடத்தில் நாம் கேட்கக்கூடாது என்பதைத்தான் நமக்கு தடை விதிக்கப்படுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்பாக்கியங்களை வல்லவல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் விரிவானாக. வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்